எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இந்த நாளின் ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். इस दिन की आराधना में आप सभी लोगों का हम स्वागत करते हैं। எங்கிருந்து பார்த்தாலும் தேவன் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பார். पर चाहे आप कहीं से भी देखें, परमेश्वर इस दिन में आपको आशीष करेंगे। இந்த நாளிலே தேவனை நாம் ஆராதித்து தேவனுடைய வசனத்தை கேட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். इस दिन में परमेश्वर की आराधना हम करेंगे। परमेश्वर के वचन को सुनकर हम प्रार्थना करने वाले हैं। நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். सभी अपनी आंखों को बंद कर लेंगे और प्रार्थना करेंगे। எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, हमारे प्रिय परमेश्वर, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். इस दिन के लिए धन्यवाद। இந்த நாளின் ஆராதனை ஆசீர்வதியும். इस दिन की आराधना को आशीष करना। இதிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். परमेश्वर इसमें जो कोई भी भाग लेते हैं उनको आशीष அவருடைய करना। பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். उनकी सारी समस्या बदल जाए, வியாதிகள் நீங்கட்டும். उनकी बीमारियां मुक्त हो। சமாதானமும் சந்தோஷமும் விடுதலையும் வரட்டும். परमेश्वर समाधान, आनंद और खुशी, छुटकारा इनको मिले। நல்ல அற்புதங்கள் நடக்கட்டும். अच्छे प्रकार के चमत्कार इनकी जिंदगी में हो। தொடக்க முதல் முடி வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும். शुरुआत से लेकर अंत तक परमेश्वर आपकी अगुवाई रहे। பெரிய காரியங்களை செய்யும். महान चीजों को करना। இயேசுவின் நாமத்தில் பிதாவே, यीशु के नाम में पिता, ஆமென். आमीन। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, நாம் தேவ சமூகத்திலே கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். हम परमेश्वर के चरणों में उसकी आराधना करेंगे। நல்ல கரங்களை தட்டி பாடி தேவனை துதித்து ஆராதனை செய்யுங்க. तो अच्छी तरह से ताली बजाकर गीत गाएंगे और परमेश्वर की स्तुति कर कर उसकी आराधना करेंगे। கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर आवश्यक महान चीजों को आपकी जिंदगी में करेंगे। நாம் எல்லாரும் இணைந்து ஆராதிப்போம். सब मिलके जुड़कर आराधना करेंगे। பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்லேயும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். प्रभु की महिमा हो। आज इस दिन में सभी लोगों से मुलाकात करने में हम बहुत खुश हैं। இந்த கர்த்தருடைய ஓய்வு நாள்லையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். इस परमेश्वर की विश्राम के दिन में सभी मिलकर परमेश्वर की आराधना करने के लिए हम आए हैं। இந்த நாள்லையும் கர்த்தர் உங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார், ஒரு அற்புதத்தை செய்வார். परमेश्वर आप हर एक की जिंदगी में महान चीजों को और एक चमत्कार को परमेश्वर करेंगे। ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவரை நோக்கி பார்க்கிற ஒரு முகமும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. परमेश्वर का वचन कहता है कि जो भी चेहरे उसकी ओर देखती हैं वे शर्मिंदा या लज्जित नहीं हुई। இந்த நாள்லையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கு. அவர் பிரசன்னம் இருக்க வேலையிலே நம்ம வாழ்க்கையில் ஒரு விடுதலையை நம்ம பார்க்கலாம், நம்ம இடத்துல ஒரு விடுதலையை பார்க்கலாம். जब इस दिन में परमेश्वर के प्रसन्न को हम मांगेंगे, जहाँ कहीं भी परमेश्वर का प्रसन्न है वहाँ पर एक छुटकारे को हम देख सकते हैं। तो எல்லா வாங்க நம்ம எல்லாரும் கரங்களை வைத்து கண்ணை மூடி நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். அவருடைய பிரசன்னத்தை நம்ம வர வைக்கலாம். तो सभी लोग मिलकर आंखों को बंद करेंगे, हाथों को उठाकर उसके प्रसन्न को का स्वागत करेंगे। सभी अपने हाथों को उठा के அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை அல்லோ, ஓ நான் உந்தன் பிள்ளை அல்லோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். நீரே என் மகளே, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரெந்தன் ஜீவன் அன்றோ, ஓ நீரெந்தன்
ஜீவன் அன்றோ அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் நல்ல மேய்ப்பன் நீதானே என் நல்ல மேய்ப்பன் நீதானே நான் உந்தன் ஆட்டுக்குட்டி ஓ நான் உந்தன் ஆட்டுக்குட்டி அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் ஜீவநீரூற்று நீதானே ஜீவநீரூற்று நீதானே உம்மில் நான் தாகம் கொண்டேன் உம்மில் நான் தாகம் கொண்டேன் இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் ஓ அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் ஓ அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே நான் உந்தன் பிள்ளை அல்லோ இயேசுவே நான் உந்தன் பிள்ளை அல்லோ இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் ஓ आसमां से भी तू सारे मंडल में तेरी महिमा है सब हाथ उठा के आसमां से भी तू चाहे सारे मंडल में तेरी महिमा है गाते हालेलुया
शक्ति से तू चाहे गाते हालेलुया तेरी करुणा महान गाते हालेलुया तू महिमा प्रदान गाते हालेलुया तू महिमा प्रदान हम गाए होज़ना तू राजाओं का है राजा तेरी महिमा होवे सदा तू है प्रभु हमारा खुदा हम गाए होज़ना तू राजाओं का है राजा तेरी महिमा होवे सदा तू है प्रभु हमारा खुदा प्यारे पिता तूने हमसे इतना प्यार किया हमें पापों से छुड़ाने को अपने बेटे को कुर्बान किया प्यारे पिता तूने हमसे इतना प्यार किया हमें पापों से छुड़ाने को अपने बेटे को कुर्बान किया गाए गाए होज़ना तू राजाओं का है राजा तेरी महिमा होवे सदा तू है प्रभु हमारा खुदा हम गाए होज़ना तू राजा होगा है राजा तेरी महिमा होवे सदा तू है प्रभु हमारा खुदा हू है प्रभु हमारा खुदा यीशु तू है प्रभु हमारा खुदा அன்பு எத்தனை பெரிதையா இயேசையா உம் அன்பு பெரிதையா உம் அன்பு எத்தனை பெரிதையா இயேசையா உம் அன்பு பெரிதையா
பெரிதையா இயேசையா உம் அன்பு பெரிதையா பாவத்தின் பாரத்தால் சூழ்ந்து நான் போகையில் பாசமாய் வந்தென்னை இரத்தத்தால் மீட்டி பாவத்தின் பாரத்தால் சூழ்ந்து நான் போகையில் பாசமாய் வந்தென்னை இரத்தத்தால் மீட்டி எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை உம் அன்பு எத்தனை பெரிதையா இயேசையா உம் அன்பு பெரிதையா परमेश्वर आपने जो भी भलाई को किया है उसे हम कैसे भूल सकते हैं ஆண்டு நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்காரு, எவ்வளோ நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செஞ்சிருக்காரு. அதை நம்ம ஒருபோதும் மறக்க முடியாது. ஒவ்வொரு நாள் நம்ம உயிர் இருக்க வரை அவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். परमेश्वर ने कितने तो भलाई को हमारी ज़िंदगी में किया है, कितने तो चमत्कार को हमारी ज़िंदगी में किया है. जब तक हम जिंदा रहते हैं, जब तक हम सांस लेते हैं, परमेश्वर को हर दिन धन्यवाद बोलना है. हर दिन परमेश्वर आप मेरे साथ हो, आप मुझे बचाते हो, आप मुझे संभालते हो, उसके लिए मुझे आपको मैं धन्यवाद कहता हूँ करके हर एक दिन हमें धन्यवाद बोलना है. ऊंची आवाज़ में उसकी स्तुति करना है. ஒவ்வொரு நாள் அவரை நம்ம துதிக்கணும். ஒவ்வொரு நாள் அவரை இன்னும் நம்ம ஆராதிக்கணும். இன்னும் அவரோட நன்றியுள்ள உள்ளத்தோடு அவரை நம்ம தொழுது கொள்ளணும். इस दिन में परमेश्वर जो भी बच्चे आराधना कर रहे हैं, जो भी बच्चे आंसू के साथ है, जो भी बच्चे जो भी संकट के साथ है, जो भी बीमारी के साथ है, उन सारी बीमारी से संकट से उनको दूर करके परमेश्वर उनकी ज़िंदगी में एक चमत्कार को करना. आपका जो लहू का सामर्थ अभी तक वो मौजूद है, इस दिन में परमेश्वर आपके लहू से परमेश्वर हर एक जो पाप को धो लेना और हर एक जो बीमारी से उनको छुटकारा देना, हर एक जो शैतान के बंधन से उनको छुड़ा के परमेश्वर इस दिन में भी आप उनको खड़ा करने वाले हो, आप जिंदा उनको रखने वाले हो. उसके लिए हम धन्यवाद करते हैं. आइंदा लगातार हमें चलाना, आपके जो वचन के द्वारा हमसे बात करना है, हफ्ते भर हमें चलाना है, साल भर हमें चलाना. हम तुम्हारे धन्यवाद करके इस आराधना को हम तुम्हारे हाथ में समर्पित करते हैं, हमारे अच्छे पिता. आमीन. எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இந்த வருஷத்தின் இந்த 3ஆம் மாதத்திலே इस साल के इस तीसरे महीने में நாம் கடந்து வந்திருக்கிறோம். हम आए हैं. நாட்கள் கடந்து செல்கிறது. दिन जो है बहुत जल्दी से गुजर रहे हैं. நம்முடைய வாழ்க்கையிலும் பல காரியங்கள் நடக்கிறது. हमारी जिंदगी में बहुत घटनाएं घटती हैं, பல சூழ்நிலைகள் மாறுகிறது. बहुत तरह की परिस्थिति बदल जाती है. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. लेकिन हमारा परमेश्वर का शब्द जो होता है वो कभी बदलता नहीं. இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அதனுடைய எழுத்துக்களும் மாறாதவைகளாய் இருக்கிறது. यह शब्द बाइबल में जो भी शब्द और वचन लिखे गए हैं उसके हर एक जो अक्षर हैं वे कभी बदलते नहीं. இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் மூலமாக வாக்குத்தத்தங்களை நமக்கு தருகிறார் தேவன். परमेश्वर इस बाइबल की वचनों को के माध्यम से आपके पास प्रतिज्ञा देते हैं, वादा करते हैं, वादा देते हैं. நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை அறிந்து தேவைகளுக்கு ஏற்ற அதை எப்படி கர்த்தர் நிறைவேற்றுகிறார் என்ற காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். तो परमेश्वर हमारी जिंदगी की जो जरूरत की चीजें हैं उसे कैसे पूरा करते हैं इसे परमेश्वर ने लिखा है. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறது. परमेश्वर का शब्द जो होता है हमारी जिंदगी में हमेशा चमत्कार को करने के लिए तैयार है. ஒவ்வொரு மாதமும் நாம் விசேஷித்த ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்கிறோம். हर एक महीने हम एक विशेष वादे के वचन को ध्यान करने वाले हैं. இந்த நாளிலும் நாம் அந்த ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். इस दिन में उस एक शब्द का ध्यान करने वाले हैं. சங்கீதம் 23ஆம் அதிகாரத்திலே भजन संहिता के 23वें अध्याय में முதல் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது उसके पहले वचन को जब हम देखेंगे, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், यहोवा मेरा चरवाहा है நான் தாழ்ச்சி और அடையேன். मुझे कुछ घटी ना होगी. The Lord is my shepherd, प्रभु मेरा चरवाहा है I shall not want. और मुझे किसी वस्तु की घटी ना होगी.
அந்த want, I shall not want, நான் தாழ்ச்சி அடையேன் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் मैं कुछ घटी मेरे अंदर कुछ घटी ना होगा का मतलब ये जो होता है, என்னுடைய வாழ்க்கை ஒருபொழுதும் குறைவு உள்ளதாக கீழ் நோக்கி போகாது, அது எப்பொழுதும் நிறைவை நோக்கி போகும் என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். तो इस शब्द का मतलब ये है कि मेरी ज़िंदगी कभी नीचे की तरफ नहीं जाएगी बल्कि हर परिस्थिति में ऊपर चढ़ते हुए जाएगी. Because our God is the fullness of God. परमेश्वर हमारा जो यहोवा है वह भरपूरता का प्रभु है. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, इसीलिए परमेश्वर का वचन कहता है எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர். परमेश्वर हर बात को भरपूरताई से पूर्ण करने वाले हैं. உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிற ஆண்டவர். तो परमेश्वर आपकी सारी घटी को प्रभु मसीही के अंदर भरपूर कर देते हैं. அவர் சம்பூர்ணம் உள்ளவர் என்பது வேதம் சொல்லுகிறது. परमेश्वर कहते हैं प्रभु जो है संपूर्णता के साथ है. அவரிடத்தில் துளியளவும் குறைவு என்பது இல்லை. परमेश्वर के पास एक भी घुट घटी नामक कार्य नहीं. நம்மையும் அப்படிச்சான் பூரணமாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். परमेश्वर इस तरह से हमें भी पूरी तरह से भरपूर बनाना चाहते हैं. ஆனா எப்பொழுது அது நடக்கிறது? अब ये जिंदगी में कब होता है? கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக மாறும் பொழுது, जब परमेश्वर यहोवा हमारा चरवाहा जब बनते हैं तब ये होता है. அதுதான் மிக முக்கியமானது. तो ये बहुत मुख्य कार्य है. தாவீது சொல்லுகிறான், दाऊद कहता है கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். परमेश्वर यहोवा जो है मेरे चरवाहा है. என்றைக்கு ஒரு மனிதன் இயேசுவை நம்முடைய கர்த்தராக அவன் அங்கீகரித்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதை முழு இருதயத்தோடு அறிக்கையிடுகிறானோ, जिस दिन कोई व्यक्ति प्रभु यीशु को अपने उद्धारकर्ता के तौर में, अपने प्रभु के तौर में अंगीकार करता है पूरे मन के साथ, அவன் வாழ்க்கையிலே அவன் தாழ்ச்சி அடைய முடியாது என்பதுதான் வசனம். उसकी जिंदगी में कोई घटी वह महसूस नहीं करेगा, यह वचन कहता है. கர்த்தர் என்றால் என்ன? अब यहाँ पर यहोवा या प्रभु कौन है? ஆங்கிலத்திலே லார்ட். प्रभु. லார்ட் என்றால் प्रभु यानी லார்ட் ஓவர், கண்ட்ரோல் ஓவர் எவ்ரிதிங். यानी अधिकार हर बात में है. எல்லாவற்றையும் அவருடைய கண்ட்ரோல்ல வச்சிருப்பார். सब कुछ अपने अधिकार के अंदर अपने वश में कर रखते हैं. அப்போ நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய கண்ட்ரோல்ல வந்துவிட்டது என்பதை நாம் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில தாழ்ச்சி அடையாத ஒரு லெவலுக்கு நாம் முன்னேற்றப்படுகிறோம். तो हमारी जिंदगी में जब हम प्रभु की उस अधिकार के अंदर आ गए हैं, जब हम समर्पित करते हैं अधिकार में, तो हमारी जिंदगी में कोई भी जगह में घटी को महसूस नहीं करेंगे. गलातियர்ல பவுல் சொல்லும்போது இதை அழகாய் சொல்லுகிறார். गलातियों के निबंध में जब पौलुस कहते हैं तो इस तरह से बहुत सुंदर तरीके से कहते हैं. வாழ்வது நான் அல்ல, कहते हैं कि आइंदा मैं नहीं जीता, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். परंतु मुझ में मसीह जीते हैं. நான் வாழுகிறது ஒரு காரணத்துக்காக நான் வாழுகிறேன். मैं एक जिंदगी जीता हूँ, मैं एक मकसद के साथ या वजह के साथ जीता हूँ. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் படித்தால் தெரியும். यदि गलातियों के निबंध के दूसरा अध्याय 20वीं पद को पढ़ेंगे तो पता चलेगा. இந்த நாட்களிலே நாம் இந்த லெந்து நாட்கள் ஆரம்பமாகிவிட்டது. अभी उपवास के दिन जो है लेंट सीजन हो गए हैं. சிலுவையின் பாடு மரணங்களை உலகம் முழுவதும் சபைகள் தியானிக்கிற காலம் இது. क्रूस की जो मुश्किलों का, उस वेदनाओं का ध्यान पूरी मसीही जो लोग करते हैं इस वक्त में. அதுதான் 20ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். यही बात को 20वें पद में कहते हैं. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், गलातियों का निबंध दूसरा अध्याय 3 पद. கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். मैं मसीह के साथ क्रूस पर चढ़ाया गया. கர்த்தரின் மேய்ப்பர் அவர் கர்த்தர் என்ற வார்த்தைக்கு நான் இயேசுவோடு சிலுவையிலே முழுமையாய் நான் அறையப்பட்டு விட்டேன் என்ற அந்த முழுமையின் நிச்சயத்துக்குள் நீ வர வேண்டும். तो प्रभुता का मतलब ये होता है कि मैं मसीह के साथ पूरी तरह से क्रूस में चढ़ाया गया हूँ. उस कार्य के अंदर तुम्हें आना है. கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், मैं मसीह के साथ क्रूस में चढ़ाया गया हूँ, ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். और अब मैं जीवित न रहा. இனி நான் அல்ல, अब मैं जीवित न रहा. என்னுடைய எல்லாவற்றையும், என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் இயேசுவின் ஆளுகைக்கு என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன் என்பதுதான் கர்த்தர் என்பதின் அர்த்தம். तब प्रभु का मतलब ये होता है कि मेरी जिंदगी के हर एक कोने की अधिकार को मैं यीशु के पास दे चुका हूँ. इसका मतलब ये होता है I am living, मैं जी रहा हूँ.
but it is not I. लेकिन मैं खुद से नहीं जी रहा, It is not because of my strength or knowledge, whatever it is. ये जो मैं जी रहा हूँ अपनी शक्ति को रख के, क्षमता या बुद्धि को रख के मैं जी नहीं रहा, Because I have given completely myself, totally myself to Jesus' Lordship. तो मैंने क्या किया है, मेरी ज़िंदगी के हर एक पहर को, हर एक जगहों को मैंने प्रभु की अधिकार में दे दिया। பாருங்க, இனி நான் அல்ல, आइंदा मैं नहीं, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். मैं नहीं जीवित, मैं जीवित न रहा पर मसीह ही मुझ में जीवित है, நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, और मैं शरीर में अब जो जीवित हूँ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் அந்த விசுவாசத்திலே நான் பிழைத்திருக்கிறேன். I am living by faith. तो केवल उस विश्वास से जीता हूँ कि जो परमेश्वर के पुत्र पर है और जिसने मुझसे प्रेम किया और मुझे मेरे लिए अपने आप को दे दी। என்னுடைய எல்லாம் சிலுவையில் அடையப்பட்ட இயேசுதான். अब मेरे अंदर कौन है? क्रूस में जो चढ़ाया गया था वह मसीह ही है। அதை விசுவாசித்து, अब इस पर विश्वास करके, அதை ஏற்றுக்கொண்டு, इसे अंगीकार करके, அந்த விசுவாசத்திலே ஒரு மனுஷன் ஓடுவானானால் he has Jesus as the Lord over him. तो इस विश्वास में यदि कोई जाता है तो वह प्रभु यीशु मसीह को अपने जीवन में प्रभु बन के बना रहा है। அந்த கர்த்தர் अब ये जो प्रभु हैं, அதை நீ அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது जब यीशु को आप प्रभु बनाते हैं अपनी जिंदगी में அவர் स्वीकार ஒரு करते हैं, மெய்ப்பராக வந்து तो விடுகிறார். प्रभु जो है यीशु वह आपकी चरवाहा बनकर आ जाते हैं। யோவான்ல ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். यूहन्ना में एक वचन हम देख सकते हैं। யோவான் 10ஆம் அதிகாரத்திலே यूहन्ना के 10वें अध्याय में 9ஆம் வசனம் என்ன சொல்கிறது? 9वां पद क्या कहता है? நானே வாசல், என் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். तो लिखा गया है कि द्वार मैं हूँ, यदि कोई मेरे द्वार भीतर प्रवेश करे तो उद्धार पाएगा और भीतर बाहर आया जाया करेगा और चारा पाएगा। பாருங்க, இன்னர் அண்ட் அவுட்டர் he will have the feeding. तो लिखा गया है कि और भीतर बाहर आया जाया करेगा और चारा को पाएगा। Because Jesus has become his Lord and the shepherd. क्योंकि यीशु मसीह उसके प्रभु हैं और यीशु उसके चरवाहा बनकर हैं। அதனால தான் I shall not want, நான் தாழ்ச்சி அடைய முடியாது. इसीलिए कुछ घटी ना होगी करके वो कहता है। 11ஆம் வசனம், நானே நல்ல மேய்ப்பன். तो 11वां पद में लिखा गया है कि मैं अच्छा चरवाहा हूँ। நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். अच्छा चरवाहा भेड़ों के लिए अपना प्राण दे देता है। நல்ல புரிந்து கொள்ளுங்கள். ध्यान से सुनिए, அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, तब ये बहुत मुख्य है। இன்னும் 14 அதே அதிகாரத்திலே யோவான் 10ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, उसी यूहन्ना के 10वें अध्याय के 14वां पद को पढ़ेंगे। 14ஆம் வசனம், நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நானும் பிதாவை அறிந்திருக்கிறது போல நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். तो लिखा गया है, अच्छा चरवाहा मैं हूँ, मैं अपने भेड़ों को जानता हूँ और मेरे भेड़ मुझे जानते हैं, जिस तरह पिता मुझे जानता है और मैं पिता को जानता हूँ और मैं भेड़ों के लिए अपना प्राण दे देता हूँ। அப்ப ஆண்டவர் இயேசு நம்முடைய ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது automatically he will become our shepherd. जब हम यीशु मसीह को अपने प्रभु के तौर में स्वीकार करते हैं तब अपने आप यीशु हमारे चरवाहा बन जाते हैं। ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை தன்னுடைய மேய்ப்பராக வைத்திருக்கிறார் என்பதை எப்படி நீ கண்டுபிடித்துக் கொள்வது? अब परमेश्वर का बच्चा, एक परमेश्वर के बच्चे ने प्रभु यीशु मसीह को प्रभु बनाया है, कैसे हम जान ले? உன்னுடைய மேய்ப்பராக ஷெப்பர்டாக நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் என்பது எப்படி தெரியும்? अब यीशु मसीह को आपने चरवाहा के तौर में स्वीकार किया है, कैसे पता चलेगा? யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்த்தால், यूहन्ना का 14वां अध्याय उसमें, ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளை இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என்னை நீங்கள் விசுவாசிக்கவில்லை. तुमने मुझ पर विश्वास नहीं किया। இயேசுவை முழுசு விசுவாசிக்காததுனால்தான் அவர் உனக்கு மேய்ப்பராக வர முடியவில்லை. ஆகவேதான் உன் வாழ்க்கையிலே குறைவுகளும்
தாழ்ச்சியும் ஏற்படுகிறது. तो इस वचन के अनुसार यीशु के ऊपर हमने विश्वास नहीं रखा, इस वजह से यीशु हमारे चरवाह नहीं बने और परमेश्वर यीशु चरवाह नहीं है आपकी ज़िंदगी के, इस वजह से आपके घर आपकी जो ज़िंदगी में घटी है. இயேசுவை நீ லார்டாக விசுவாசிக்க வேண்டும். यीशु मसीह को आपकी जिंदगी के प्रभु के तौर में அந்த तुम्हें விசுவாசம் विश्वास உனக்கு करना வந்து है. உன் வாழ்க்கையில அவர் லார்டா ஒப்பு கொடுத்திருக்கணும். आपकी जिंदगी में यीशु को एक ग्रहण करना है कि वह तुम्हारा प्रभु है. ஆண்டவர் சொல்ல என் மந்தையில் ஆடுகளாய் இராததினாலே நீ விசுவாசியாமல் இருக்கிறாய். आप मेरे भेड़ नहीं हो, इस वजह से आप मुझ पर विश्वास नहीं कर रहे हैं. இயேசுவை நீ விசுவாசிக்கலன்னா अगर आप यीशु के ऊपर विश्वास नहीं அவர் करते, என் வாழ்க்கையில இருந்தா நான் வாழ்க்கையில தாழ்ச்சி அடைய மாட்டேன்ங்கிற விசுவாசம் உனக்கு வரலன்னா अगर आपको ये विश्वास नहीं कि जब यीशु मेरी ज़िंदगी में रहेंगे तो मैं कभी घटी को महसूस नहीं करूँगा, அவர் உன் வாழ்க்கையில மெய்ப்பராக இல்லை என்ற அர்த்தம். जब ये विश्वास आपके अंदर नहीं है तो इसका मतलब ये हुआ कि परमेश्वर यीशु आपकी ज़िंदगी में चरवाह नहीं बने. அப்போ எல்லாமே விசுவாசத்துல தான் இருக்கிறது. तो सब कुछ आपके विश्वास पर निर्भर है. 27 வசனத்தை பாருங்கள். 27वें पद को என் देखिए. ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. இரண்டாவது நீ ஆண்டவர் உன்னுடைய மேய்ப்பனாய் இருக்கிறான்னு சொன்னா அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தே ஆவாய். यदि आप परमेश्वर के चरवाह परमेश्वर के बच्चे आपने चरवाह बनाया यीशु को, तो परमेश्वर कहते हैं मेरे भेड़ मेरी आवाज़ को सुनते हैं. எனக்கு ஆண்டவர் சத்தமே கேட்கல. आप कहते हो कि मैं प्रभु की आवाज़ को सुनाई नहीं ஆண்டவர் दे என் रहा கூட मुझे. பேசுறது எனக்கு தெரியல. परमेश्वर मुझसे बात कर रहे हैं, मैं ये समझ नहीं पा रहा हूँ. அப்படி நான் இன்னும் அவருடைய மந்தைக்குள் நீ வராமல் நீ ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய் என்றார். आप अब तक परमेश्वर के उस भेड़ों की झुंड में आप नहीं आए हो और अपने आप को आप धोखा दे रहे हो. முதலாவது நீ அவரை விசுவாசிக்க வேண்டும். पहली बात उस पर विश्वास அவரை करना है. கர்த்தர் என்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். पहले स्वीकार करना है कि प्रभु நான் அல்ல है वह, நீங்க தான் கம்ப்ளீட்டா என்னுடைய வாழ்க்கையை லார்ட்ஷிப் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவர்ட்ட ஒப்பு கொடுத்திருக்கணும். और अपनी ज़िंदगी को दे देना है, प्रभु आइंदा मैं नहीं जी रहा चाहता, बल्कि आप मेरी ज़िंदगी की अधिकार को लेकर आप मेरे जीवन में जीवित रहिए. அப்பொழுது நீ உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவாய். तो अंदर और बाहर आने और जाने पर भीतर में प्रभु आप चारा को पाएंगे. 23ஆம் அதிகாரத்தில் சங்கீதம் 23 2ஆம் வசனம் பாருங்கள். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். சும்மா வறட்சியான இடங்கள்ல கொண்டு போய் நம்மளை விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். तो देखिए परमेश्वर दूसरे पद में भजन संहिता 23वें अध्याय के दूसरे पद में वह मुझे हरी हरी चराइयों में बैठाता है. இயேசு நம்மோடு இருந்தால், जब यीशु हमारे साथ அவர் நம்முடைய रहेंगे, மேய்ப்பனாக இருந்தால், जब यीशु हमारे चरवाह रहेंगे, வறண்ட நிலத்தையும் வயல்வெளியாய் மாற்றி நம்மை செழிப்பாக்குவார். तो मुरझाई हुई जगहों को हरा भरा बनाकर वहां पर हमें बिठा देंगे चरने के लिए. அதுதான் இந்த வசனம். ये वचन है. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். वह मुझे हरी हरी चराइयों में बैठाता है அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் और விடுகிறார். वह मुझे सुखदाई जल के झरने पर के पास मुझे ले जाता है. அப்படினா என்ன அர்த்தம்? तब इसका मतलब ஒரு क्या है? பீஸ்ஃபுல் லைஃப் கொடுப்பார். यानी सुकून की जिंदगी को देंगे. கர்த்தர் உன் மேய்ப்பராக இருந்தால் जब परमेश्वर आपके நீ चरवाह தாழ்ச்சி बनेंगे, அடைய போவதில்லை. कभी आप घटी को महसूस नहीं करेंगे. கர்த்தர் உன் மேய்ப்பராக இருந்தால் जब परमेश्वर आपके चरवाह நீ रहेंगे, வறட்சியான இடங்களில் உன்னை கொண்டு போய் வேடிக்கை பார்க்க மாட்டார். புல்லுள்ள இடங்களில் உன்னை மேய்ப்பார். परमेश्वर आपको मुरझाई हुई जगहों में चरने नहीं देंगे, बल्कि हरी भरी जगहों में चरने के लिए देंगे. கர்த்தர் உன் மேய்ப்பராக உனக்கு இருக்கும் பொழுது जब परमेश्वर आपके चरवाह रहेंगे, உன் வாழ்க்கை அமெரிக்கையாயிருக்கும், சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக மாறிவிடும். आपकी जिंदगी में खुशी, समाधान, चैन, ये सब बातें से भरपूर होगा. அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். वह मेरी आत्मा को देता है, चलाता है. The shepherd will always is having the heart of comforting. वह हमेशा हमें सहायता और परमेश्वर हमें सहलाते हैं. एक நம்மை चरवाहा ஆற்றி தேற்றுவார். परमेश्वर हमें चलाते हैं, सुकून देते हैं. That's the nature of the shepherd. और ये चरवाहा का गुण है. அப்ப இயேசு பேப்பரா இருந்தார்னா अगर यीशु मसीह आपके चरवाह रहेंगे, உன் வாழ்க்கையில ஆற்றுதலும் தேற்றப்படுதலும் ஆட்டோமேட்டிக்கா இருந்துட்டே இருக்கும். आपकी जिंदगी में सुकून, चैन, सहायता आपको मिलेगी. தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். परमेश्वर मुझे वह हमें धर्म के मार्ग में चलाता है. What is the job? What is the job of a shepherd? अब चरवाहा का मकसद क्या है? He leads his sheep in the path of righteousness. वह अपनी भेड़ों को धर्म के उस मार्ग में चलाता है.
அதுதான் அவர் செய்றார். ये बात को परमेश्वर அவர் करते அழகா हैं। நடத்துவார். परमेश्वर सुंदर तरीके से चलाते நீ हैं। தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட तुम வேண்டும். परमेश्वर की आत्मा से चलाए जाते हो। கர்த்தரால் நடத்தப்படணும்னா परमेश्वर से चलाए जाना you है have to surrender your life तो totally and completely. अपने आप को तुम्हें पूरी तरह से दे देना If चाहिए। you try to lead yourself, यदि आप अपने आप को खुद चलाना चाहेंगे that you have not yet accepted Jesus Christ and the Lord as your shepherd, तो आपने अब तक परमेश्वर प्रभु यीशु मसीह को प्रभु के तौर में और चरवाह के तौर में आपने स्वीकार नहीं किया allow him to lead you. और आप परमेश्वर को आपकी जिंदगी को चलाने के लिए अनुमति दीजिए। பாதி அவரை நடத்த விட்டுட்டு பாதி நீனாவே நடந்து போற சில खुद நேரம். कभी कभार आप खुद से कुछ चलते हैं और कभी कभार परमेश्वर को दे देते हैं முக்கால்வாசி चलाने के அவரை लिए। முக்கால்வாசி நீ நடந்துட்டு கால்வாசி அவரை நடக்க அவர் உன்னை நடத்த வைக்கிறார். आप ज्यादातर 50% के ऊपर आप खुद से चलना चाहते हैं और அதனால- बाकी जो है घटी हुई बातों को आप दे देते हैं चलाने के அதனால लिए। தான் தாழ்ச்சி. तो इस वजह से घटी को महसूस करते हैं। அதனால தான் வாழ்க்கையில் எழும்ப முடியாத போராட்டங்கள். तो इस वजह से ऐसी समस्या उठती हैं जहाँ जिससे आप उठ नहीं पाते हैं। You have to come out. तो तुम्हें बाहर निकलना है। Accept Jesus as your Lord and shepherd. प्रभु यीशु मसीह को आप स्वीकार कीजिए। இனி यीशु நான் मसीह को। அல்ல. आइंदा मैं नहीं। Surrender completely to the Lord. अपने आप पूरी तरह से समर्पित कीजिए। நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே. परमेश्वर आप मुझे चलाइए। நீங்க புல்லுள்ள இடங்களை நடத்துவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. परमेश्वर मुझे भरोसा है कि आप मुझे हरी भरी चराइयों में चलाएंगे। வசனத்தை ஒப்பு கொடுங்க. आप अपने वचन को रखकर समर्पित இந்த कीजिए। மாசத்துல அப்படி செஞ்சு इस பாருங்க. महीने में आप कर देखिए। You will never want in anything. आप अपने कोई भी विषय में You घटी will को be महसूस नहीं always करेंगे। full. हमेशा भरपूर रहेंगे। Your blessings will increase automatically. तुम्हारी जो ब्लेसिंग्स हैं हर बार बढ़ती हुई You जाएगी। will never go down, you will go upward. आप कभी भी नीचे नहीं जाओगे बल्कि ऊपर उठते हुए That जाओगे। is the job of the shepherd, Lord Jesus Christ. तो ये प्रभु यीशु मसीह का जो चरवाहा है उसका काम है। அடுத்து அவர் என்ன செய்கிறார்? अगला परमेश्वर क्या நாலாம் करते வசனத்துல हैं? பாருங்க. चौथे पद में சங்கீதம் 21:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை. भले ही मैं मौत की तराई में चलूं पर मैं कभी बुराई से नहीं डरूंगा। மரணமே என்ன நெருக்க வந்தாலும் चाहे मृत्यु मुझे दबा दे, I will not fear. मैं कभी उससे नहीं डरूंगा। Why? क्यों? ஏன் பவுல் சொல்றார்? क्यों पौलुस कहता தேவரீர் है என்னோடு கூட क्योंकि இருக்கிறீர். क्योंकि परमेश्वर मेरे साथ आप हो। The complete surrender to the lordship of Jesus வந்து அதுக்கு கொடுத்துட்டேன்னா உனக்கு எப்பொழுதும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் அவர் என்னோடு இருக்கிறார். तो जब आप अपने आप को पूरी तरह से हवाले उसके कर देते हो तो तुम्हें ये भरोसा रहेगा कि परमेश्वर मेरे साथ है। கர்த்தர் உன் மெய்ப்பரா இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசம் உனக்குள்ள இல்ல, அவர் சொல்லுவோம் அவருடைய சத்தம் உனக்கு கேட்கலனா நீ அவர் உன்னோடு இருக்கிறத உன்னால ஃபீல் பண்ண முடியாம போயிடும். तो जब आपको विश्वास नहीं कि परमेश्वर मेरा चरवाहा है तो आपको महसूस नहीं होगा कि परमेश्वर तुम्हारे साथ हैं। அப்பா தாவீது சொல்றான் பாருங்க, दाऊद ने कहा தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், आप मेरे साथ हो। உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றாண்டவர். परमेश्वर आपकी छड़ी मुझे सहायता देती है, मुझे सहलाती है। இதுல நீங்க கவனமா இருக்கணும். तो आप उसमें ध्यान दीजिए। அடுத்து 5ஆம் வசனம் சொல்லுகிறார், तो 5वें पद में என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. तू मेरे सताने वालों के सामने मेरे लिए मेज बिछाता है और तूने मेरे सिर पर तेल माला है और मेरा कटोरा उमड़ रहा है। பாருங்க, நமக்கு கர்த்தர் நம்முடைய மேய்ப்பரா வந்துட்டாருன்னா यदि परमेश्वर हमारे चरवाहा बनते हैं, ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ள एक बात வேண்டும். को समझना है, எத்தனை சத்துருக்கள் நமக்கு எழும்பினாலும் चाहे कितने भी सताने वाले हमारे विरुद्ध में उठे हैं, அவர்களுக்கு முன்பாக उनके सामने நமக்கு ஒரு செலிப்ரேஷன் परमेश्वर वहाँ पर एक दावत को रखते हैं, वहाँ पर एक बहुत बड़ी सेलिब्रेशन को रखते हैं। எவ்வளவு சத்துருக்கள் எழும்பினாலும் சரி, चाहे कितने भी सताने वाले उठ जाएं, உனக்கு ஒரு பந்தி அவர்களுக்கு முன்பதாகவே உருவாக்கி एक दावत को तुम्हारे लिए एक दावत उनके सामने बनाई। எதுக்கு செலிப்ரேஷன்? क्यों दावत होता है? நமக்கு விரோதமா எழும்பின சத்துருக்கள்
அதை பார்த்து பொறாமைப்பட்டே அவர்கள் அழிந்து போவார். तो हमारे विरुद्ध में जो सताने वाले உனக்கு கர்த்தர் அப்படித்தான் உன்னை உயர்த்துவார். जो हमें सताना चाहते हैं, जो हमारे विरुद्ध में उठते हैं, वे इसे देखकर जलकर मर जाएंगे. நாம சத்துருக்களை முறியடிக்க வேண்டாம். हमें जाकर सताने वालों को नाश नहीं करने की जरूरत அடிக்கடி नहीं. தினகரன் ஐயா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார். तो दिनकरन जो भाई है वो कहते हैं, என் சத்துருக்கள் மடிந்து போனார்கள், அவர்கள் அழிந்து போனார்கள் என்பதை நான் எப்படி புரிந்து கொள்வேன்? मेरे शत्रु जो है मिट गए, नाश हो गए, कैसे मैं समझता ஒரு हूँ. முறை ஆண்டவர் சொன்னாரா, एक बार परमेश्वर ने இவர் कहा, அவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது, जब ये इनके साथ प्रार्थना कर रहे थे, ஆண்டவரே எனக்கு இவ்வளவு விரோதமா எனக்கு எழும்புறாங்களே எல்லாரும், परमेश्वर लोग मेरे विरुद्ध में इतने लोग उठते என்னை हैं, கேவலமாய் பத்திரிகையிலே போடுகிறார்களே, मेरे बारे में इतना घिनौना बोलते हैं, நான் என்ன செய்வேன்? मैं क्या करूं. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரா, जब परमेश्वर ने कहा, இவர்கள் எல்லாரும் உன்னை போற்றும் ஒரு நாள் வரும். सभी लोग तेरे बारे में बड़ा चढ़ाकर बोलेंगे, ऐसे दिन आएंगे. அது எப்படி? ये कब होगा? நான் அவர்கள் எல்லாருக்கு மேலே உன்னை உயர்த்தி வைப்பேன். मैं उन सभी लोगों से अधिक तुझे ऊंचा उठाऊंगा. அன்றைக்கு எல்லாரும் வந்து உன்னை புகழுவார்கள். उस दिन सभी लोग तुम्हारे पास आएंगे और तुम्हारी वो गुणगान को गाएंगे. சத்துருவுக்கு நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவுக்கு அடியை ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார்? நம்மை அவர்களுக்கு முன்பதாக உயர்த்தி கனப்படுத்தி வைத்து அவர்களை மடங்கடிக்கப்படுகிறார். तो परशत हमारे सताने वालों को कैसे नाश करते हैं, उनके सामने ही वो हमें ऊंचा करते हैं और वो हमें दीन होकर आते हैं हमारे पास वे. நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவுக்கு தோல்வி எதுல வருதுன்னா, நாம உயரும் பொழுது, நாம் முன்னேறும் பொழுது, அவர்களை விட மேலாக நம்ம மாறும் பொழுதுதான் சத்துரு அங்கே நம்ம வாழ்க்கையில் तो தோல்வி. हमारे विरुद्ध में सताने वालों को हार कब महसूस होता है? जब हम उनसे बढ़ जाते हैं, ऊंचाइयों पे पहुंच जाते हैं, तब वे आते हैं. அது निराश எப்ப हो जाते நடக்குது? हैं. कब होता है? கர்த்தர் உன் மேய்ப்பராய் வர வேண்டும். परमेश्वर को तुम्हारा चरवाहा बनना 6 चाहिए. வசனத்தை பசோரி நம்ம முடிக்க. छठवां पद को कह के समाप्त அந்த करूंगा. 23 பாருங்க. 26वें என் ஜீவனுள்ள 23 நாளெல்லாம் 5. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். Okay. तो यहाँ पर लिखा गया है कि निश्चय भलाई और करुणा जीवन भर मेरे साथ साथ बनी கர்த்தர் रहेगी. நம்முடைய மேய்ப்பரா இருந்தா, और यहोवा मेरे चरवाहा रहेंगे. every day is a blessed day. तो मैं हर एक दिन एक आशीषित दिन रहेगा. Whether you believe it or not, भले ही आप इस पर भरोसा करें या न the करें, word of God will never परमेश्वर change. का वचन कभी बदलता नहीं. கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருந்தால், यदि परमेश्वर तुम्हारे चरवाहा रहेंगे, நன்மையும் கிருபையும் என்னை நாளெல்லாம் தொடரும். तो लिखा गया है कि भलाई और करुणा जीवन भर मेरे साथ साथ बनी रहेगी. Good and grace will follow every day. निश्चित भलाई और करुणा जीवन भर मेरे साथ बना रहेगा. அதோடு இல்ல, கர்த்தர் நம்முடைய மேய்ப்பரா இருந்தால், इतना केवल नहीं, நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களால் तो நிலைத்திருப்பேன். यहाँ पर लिखा गया है, मैं यहोवा के धाम सर्वदा சின்ன में வயதிலே எதுவும் என்னை கொலை செய்ய முடியாது, நான் அழிக்கப்படவும் முடியாது. सर्वदा बसा रहूंगा. मतलब यानी बचपन में या छोटी उम्र में कोई भी चीज खच्चर मेरी में हत्या नहीं कर पराई सकती. यदि परमेश्वर यहोवा मेरे चरवाहा நான் होंगे, கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் मैं நிலைத்திருப்பேன். परमेश्वर के धाम में Every सर्वदा day बसा is a good रहूंगा. day for me. हर एक दिन मेरे लिए आशीषित दिन Good रहेगा. and grace will follow every day in my life. तो भलाई और करुणा मेरी जिंदगी में हर रोज मेरे पीछे आएगी. ஆக எனக்கு मेरे அருமையானவர்களே, प्रिय परमेश्वर के लोगों, இங்க நான் முடிக்க போகிறேன். यहाँ समाप्त करना நல்லா चाहूंगा. புரிந்து கொள்ளுங்கள். ध्यान से सुनिए. கர்த்தரின் மேய்ப்பராய் परमेश्वर இருக்கிறார். मेरे चरवाहा है. நான் தாழ்ச்சி அடை. घटी ना होगी मुझे. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் वह मुझे மேய்க்கிறார். हरियाली में चलाता है. அவர் என்னோடு இருக்கிறார். वह मेरे साथ है. அவர் என்னை ஆண்டவராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். मैंने उसे भगवान के तौर में स्वीकार किया, அவருடைய प्रभु के तौर கோலும் में. படியும் என்னை தேற்றுகிறது. उसका लठी मुझे அவர்தான் எனக்கு शांति देता ஜீவனை है. சிலுவையில் கொடுத்தார். वह उसने मेरे लिए जीवन को दिया अपनी क्रूस में. ஆகவே அவர் என்னுடைய ஆண்டவராய் இருக்கிறதுனால तो इस वजह से परमेश्वर जब मेरे प्रभु हैं, நான் பொல்லாப்புக்கு பயப்பட, मैं बुराई से नहीं நான் डरूंगा. எதற்கு பயப்படேன்? मैं किसी से नहीं डरूंगा. மரணமே என் வாழ்க்கையில வர भले முயற்சித்தாலும் ही मेरी जिंदगी में मौत आना चाहे, அவருடைய கோலும் தடியும் என்னை காப்பாற்றும். परमेश्वर के सोते ने और परमेश्वर की लाठी ने मुझे शांति देती है और मुझे बचाती है. அந்த விசுவாசத்தோடு तो उस विश्वास के साथ இந்த மாதத்திலே इस महीने में என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के எழும்ப लोग, வேண்டும் என்று சொல்லி आप ஜெபிக்கிறேன். उठ जाइए. मैं प्रार्थना करता எல்லாரும் கண்களை हूं. மூடுங்கள். सभी आंखों को बंद कर நாம் लेंगे. ஜெபிக்க போகிறோம். प्रार्थना करने वाले கடைசியில் हैं. திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. अगला आखिर में प्रभु भोज की आराधना இப்பொழுது रहेगी. நாம் ஜெபிக்க अभी போகிறோம். हम प्रार्थना எல்லாரும் करेंगे. கண்களை மூடி ஜெபம் सभी பண்ணுங்க. आंखों को बंद कर लेंगे. ஆண்டவரை நோக்கி ஒப்பு கொடுத்து परमेश्वर ஜெபம் की பண்ணுங்க. ओर समर्पित करेंगे, प्रार्थना கர்த்தரின் करेंगे. மேய்ப்பராய் வரட்டும். परमेश्वर मेरा चरवाहा बन जाए. அவர் என் மேல் லார்ட்ஷிப் அந்த கர்த்தத்துவத்தை எடுத்துக்கொள்ளட்டும். परमेश्वर मेरे पर अपनी प्रभुता को ले. நான் அல்ல, मैं नहीं, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். मसीह मेरे अंदर जीता है. நான் வாழ்வது அவரை மேல் வைச்சிருக்கிற நம்பிக்கையில். परमेश्वर के ऊपर मैं भरोसा रख के அந்த जीता हूँ. அர்ப்பணிப்போடு
उस अर्पणता के साथ எல்லாரும் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு सभी கொடுத்து பாருங்க. अपने आप को दे दीजिए ஏனோ परमेश्वर தானோ के என்று पास। அல்ல. ऐसे ही नहीं என் அன்பான தேவனுடைய मेरे பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोगों, இது மிக முக்கியமான ஒரு बहुत சங்கீதம். मुख्य एक भजन இது நம்முடைய संहिता है। வாழ்நாளுக்கெல்லாம் ஏற்ற ஒரு சங்கீதம் आपकी இது. जीवन भर के लिए भजन संहिता है। தாவீதுனுடைய வாழ்க்கைக்கு வெற்றிக்கு இந்த சங்கீதம் ஒரு முக்கிய காரணமா இருந்தது. दाऊद की जिंदगी में जो जीत उसे मिला है उसके पीछे बहुत मुख्य कार्य है। ஆடு வைத்துக் கொண்டிருந்தவனை அரசனாக உட்கார வைத்து அழகு பார்த்தவர் காரணம் இந்த அதிகாரம். जो मैं बकरियों को चरा रहा था उसे परमेश्वर ने राजधानी में बिठाकर राजा बनाया। ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஒருவனை தேசத்தை மேய்க்கும்படி ஆக்கி அழகு பார்த்தவர் காரணம் இந்த சங்கீதம். तो पर जो मेमनों को चरा रहा था, बकरियों को चरा रहा था, उसे परमेश्वर ने राजधानी में बिठाकर ஒருவேளை நீ उसे சோர்ந்து राजा போயிருக்கிறாயோ, बनाया। आप कभी थके हुए होंगे, தோல்வியின் மேல் தோல்வியை கண்டு சோர்ந்திருக்கிறாயோ, आप हार के ऊपर हार देखकर थके हुए होंगे, வியாதியின் மேல் வியாதி வந்து வாழ்க்கையிலே சோர்ந்து போனாயோ, आपके जिंदगी में बीमारी के ऊपर बीमारी को पाकर आप हार गए हैं, எப்பக்கமும் என் சத்துருக்கள் என்னை நெருக்குகிறாள் என்று நீ பயந்து நிற்கிறாயோ, और आप सोच रहे हैं कि हर तरफ शत्रु मुझे सताने वाले मुझे दबा रहे हैं, இந்த சங்கீதம் உனக்கு ஒரு பதிலாக இருக்கிறது. यह भजन संहिता आपके लिए ஒப்பு जवाब கொடுத்து है। ஜெபம் பண்ணுவோம். आप समर्पित करेंगे, கர்த்தர் प्रार्थना करेंगे, கட்டுகளை உடைப்பா. परमेश्वर बंधनों को तोड़ेंगे, உன் வாழ்க்கையில ஜெயம் வருகிறது. आपकी जिंदगी में जीत आएगी। எல்லா கண்களை மூடி सभी ஜெபம் आंखों को பண்ணுவோம். बंद करेंगे, प्रार्थना எல்லா करेंगे, கண்களை மூடி ஜெபம் सभी आंखों को பண்ணுவோம். बंद करके கரங்களை प्रार्थना உயர்த்தி करेंगे, ஜெபம் हाथों को பண்ணுவோம். उठाएंगे, प्रार्थना விசுவாசத்தோடு करेंगे, ஜெபம் பண்ணு. विश्वास के साथ प्रार्थना வியாதிகள் करेंगे, நீங்கி போகும். बीमारी जो है இந்த हट மாதத்திலே நீ जाएगी। தாழ்ச்சியிலிருந்து வெளியே வருவாய். आप इस महीने में आपकी घटी से बाहर निकलोगे। எங்கெங்கெல்லாம் உனக்கு கடன் பிரச்சனை இருந்தோ அங்கெல்லாம் ஒரு தீர்வை உனக்கு உண்டாகும். जहाँ कहीं भी आपको कर्ज की परेशानी है वहाँ पर हल मिलेगा। இதுவரைக்கும் உன்னை பலவீனப்படுத்துற பலவீனத்தின் நோய்கள் உன்னை விட்டு அகன்று போகும். अब तक आपको निर्बल करने वाली जो शक्तियां हैं वे बीमारियां दूर हो जाएगी। உனக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். आपके विरोध में जो सताने वाले थे आप उनको ढूंढोगे लेकिन आप कभी उनको இந்த नहीं மாதத்திலே पाओगे। இதை செய்ய போகிறாய். इस महीने में आप करने वाले हैं। Just to believe and आप pray to God. इस विश्वास कीजिए और भरोसा कीजिएगा, அவரை மெய்ப்பராக ஏற்றுக்கொள். उसे स्वीकार कीजिए अपने அவர் चरवाह के तौर வாழ்க்கைக்குள் में। வரட்டும். आपकी जिंदगी में वह आए। இதுவரைக்கும் யாருடைய வாழ்க்கையில் இயேசுவை நீ இந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை, முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொள். अगर आपने अब तक इस तरह से यीशु को ग्रहण नहीं किया, पूरी तरह से ग्रहण कीजिए। இயேசு சொன்னார், यीशु ने कहा, நானே வாசல். मैं ही द्वार There is हूं, no other door और कोई द्वार नहीं for your success, आपकी सफलता के लिए, for your blessing, आपके आशीर्वाद के लिए, for your multiplication, आपके बढ़ने के लिए, for your health, आपकी सेहत के लिए, and whatever the necessary in your life. और जो कुछ भी आपको चाहिए, For everything, Jesus is the only way. हर बात के लिए यीशु इकलौता मार्ग है। அவரை முழு இதயத்தோடு ஏற்றுக்கொள். पूरे मन के साथ स्वीकार முழுசு कीजिए, அவர் கையில உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. पूरी तरह से अपने जीवन को அவர் சொல்லுகிற சத்தத்தின்படி समर्पित कीजिए வார்த்தையின்படி நடக்க உன்னை ஒப்புக்கொடு. और उसकी आवाज को सुनकर चलने के लिए समर्पित நீ करना। தாழ்ச்சி அடைவதில்லை. आप कभी घटीन को मेरा महसूस अनबुल नहीं आंडवरे, करेंगे। मेरे प्रिय ஒப்பு परमेश्वर, கொடுத்து ஜெபிக்கிறேன். समर्पित करते हैं, ஒப்பு கொடுக்கிறேன். समर्पित करते हैं, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. यीशु के नाम में चमत्कार हो, வியாதிகள் நீங்கட்டும். बीमारियां जो है हट பலவீனங்கள் जाए, மாறட்டும். निर्बलताएं बदल जाए, தாழ்ச்சியிலிருந்து வெளியே வரட்டும். वे अपनी घटी से बाहर आए। அதிசயங்களை அற்புதங்களை இந்த மாதத்திலே பார்க்கட்டும் இயேசு நாமத்தில். परमेश्वर चमत्कार और चिन्ह को वे देखें इस महीने। நீர் அப்படி செய்து விட்டீர். परमेश्वर आप ऐसे कर चुके हो, விசுவாசிக்கிறேன். विश्वास करते हैं। இயேசுவின் நாமத்தில் यीशु के பிதாவே. नाम में पिता, ஆமென். आमेन। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, திருவிருந்துக்கு प्रभु ஆயத்தமாகிறவர்கள் भोज के लिए जो तैयार हैं, ஆயத்தமாகுங்கள். तैयार हो जाइए। இன்னும் கொஞ்ச நேரத்திலே திருவிருந்தை நாம் அதை திருவிருந்திலே அட்டெண்ட் பண்ணி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். तो हम प्रभु भोज में भाग लेंगे और समर्पित करेंगे। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இப்படி திருவிருந்துக்கு ஆயத்தமாகுங்கள். अब प्रभु भोज के लिए तैयार होंगे। எல்லாரும் ஜெபத்தோடு இதில் உங்களுடைய அப்பத்தையும் திராட்சரசத்தை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். आप प्रार्थना के साथ आपके पास जो रोटी है और दाकरस है उसे तैयार स्थिति में रखें। நாம் ஜெபிக்க போகிறோம். हम प्रार्थना करेंगे, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். हम परमेश्वर के चरणों में हम प्रार्थना करेंगे। எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். सभी आंखों को बंद எங்கள் कर அன்புள்ள लेंगे। ஆண்டவரே, हमारे प्रिय प्रभु, எங்களை ரட்சிக்க, हमारा उद्धार करने, எங்களுக்கு நித்திய ஜீவனை தர, अनंत जीवन देने, இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வேண்டிய எல்லாவற்ற அற்புதங்களையும் செய்ய, परमेश्वर इस दुनिया में जीने के लिए जो भी चमत्कार आप जरूरत है उसे, எங்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டீர். परमेश्वर आपने क्रूस में हमारे लिए कष्ट को सहा। எங்கள் சரீரத்தை ஆரோக்கியமாக்க உங்கள் சரீரத்திலே பாடுபட்டீர். परमेश्वर हमारे शरीर में सेहत को लाने आपने अपने शरीर में दुख को सहा। எங்கள் பாவ சாபங்களிலிருந்து மீட்டெடுக்க ரத்தம் சிந்தினீர். परमेश्वर हमारे पाप श्राप से मुक्त करने के लिए आपने अपने आप
लहू திருவிருந்திலே बहाया। பங்கு பெறுகிறவருடைய வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். परमेश्वर जो भी इस प्रभु भोज में भाग लेते हैं उनकी जिंदगी आशीषित बनी। இந்த மந்தையில் இல்லாத வேற ஆடுகளும் எனக்கு உண்டு என்று சொன்னீர். परमेश्वर आपने कहा कि इस भेड़ों की झुंड के अलावा और बाहर भी இந்த भेड़ हैं। பந்தியிலே பங்கு பெறாத மனிதர்கள் கோடி கோடியா இருக்கிறார். परमेश्वर इस प्रभु भोज में भाग जो नहीं लिए हैं वे बहुत बड़ी संख्या है उनकी। இந்த நாளிலே इस दिन में அவர்களை நினைவு கூறுகிறோம். परमेश्वर उनको याद करते हैं। இந்த வருஷத்திலே इस साल में திரளான மனிதர்கள் பந்தியிலே பங்கு परमेश्वर பெறுவார்கள். बहुत लोग इस प्रभु भोज में भाग ले। அப்பதான் முழு உலகத்தின் இரட்சகர் என்ற வார்த்தை நிறைவேறும். परमेश्वर आप पूरी दुनिया का उद्धार करता हो इस शब्द पूरा होगा। இந்த பந்தியை ஆசீர்வதி. इस प्रभु भोज को आशीष இந்த करना, அப்பத்தின் திராட்சரசத்தை ஆசீர்வதி. रोटी और दाखरस को आशीष करना। இதை பார்க்கிறவர்கள் நிறைய பேர் பங்கு பெறுவார்கள். परमेश्वर इसमें जो भाग देख रहे हैं वे इसमें भाग लें। அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணும் பொழுதே அற்புதங்களும் அதிசயங்களையும் காண்பார்களா. परमेश्वर जब वे इस रोटी और दाखरस को खाएंगे पिएंगे आप पीते वक्त और खाते वक्त चमत्कार और अद्भुत कार्य को देखेंगे। ரட்சிப்பையும் மறுபிறப்பையும் பெறுவார்களா. परमेश्वर वे उद्धार को पाए और पूर्ण जन्म को ले। நித்திய ஜீவனை சுதந்தரிப்பார்கள். परमेश्वर आप अनंत जीवन को वे पाए। இயேசு நாமத்தில் பிதா. यीशु के नाम में पिता। ஆமென். आमीन। எல்லோரும் அப்பத்தை எடுத்துக்கொள்ளலாம். सभी अपने रोटी को ले लेंगे। காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே जिस रात में यीशु को लोगों ने ஒரு पकड़ा அப்பத்தை எடுத்து वहां पर இது लोग உங்களுக்கு கைப்பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் यीशु ने रोटी को लेकर कहा कि ये मेरा शरीर है जो आपके लिए तोड़ा गया है। என்று சொல்லி ऐसा कहकर இந்த அப்பத்தை ஆசீர்வதிச்சு उसे आशीष किया इस रोटी को। நாம் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி புசிக்கலாம். तो सभी धन्यवाद कहेंगे और इस रोटी को खाएंगे। அதே போல उसी तरह அந்த ராத்திரியிலே उस रात में பாத்திரத்தை எடுத்து कटोरे को उठाकर அதை ஸ்தோத்திரம் பண்ணி उसमें धन्यवाद देकर இது உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம் और कहा कि ये मेरे नए नियम का लहू जो आपके लिए बहाया गया है। என்று சொல்லி ऐसे कहकर பாத்திரத்தை ஆசீர்வதிச்சு उस कटोरे को आशीष की। எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி तभी धन्यवाद இந்த देकर பாத்திரத்திலே इस பானம் कटोरे में से पिएंगे। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोग இன்னும் அப்பமும் ரசமும் மீதியா இருக்கிறது. अभी और भी रोटी और दाखरस बचा हुआ है। இது முழு உலகத்துக்காய் சிந்தப்பட்ட ரத்தம். पूरी दुनिया के लिए यह बहाया गया है। இந்த அப்பத்தை புசித்ததில் பாத்திரம் பானம் பண்ணாதவனுக்கு என்னிடத்தில் பங்கில்லை என்று சொன்னார். परमेश्वर ने कहा जो इस रोटी में से और इस दाखरस में से नहीं पिएगा खाएगा उसके साथ मेरा संबंध नहीं। இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். यीशु को अंगीकार कीजिए। பங்கு பெறாதவர்கள் அடுத்த மாதத்தில் கட்டாயம் பங்கு பெறுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுத்துக் கொள்ளுங்கள். और जिन्होंने अब तक भाग नहीं लिया है अगले ही महीने आप भाग लेने के लिए अपने आप को समर्पित நாம் करना। ஜெபம் பண்ணுவோம். प्रार्थना करेंगे। எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். प्रार्थना करेंगे। அன்புள்ள ஆண்டவரே, हमारे प्रिय पिता, இந்த ஆண்டவரே பந்தி यह जो बोझ है प्रभु முழு बोझ உலகத்தின் மனுக்குலத்துக்காகனது. ये पूरी दुनिया के लिए रखा गया है। திரளாய் बहुत बड़ी संख्या எல்லா நாடுகளிலும் सारे देशों में எல்லா ஆண்டவரே தீவுகளிலும் सारे जो द्वीपों में எல்லா இடத்திலும் सारे जो जगहों में திரளான ஜனங்கள் परमेश्वर बहुत सारे அப்பத்தை लोग புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுவார்களாக. वे इस प्रभु भोज में भाग लें ஒரு और रोटी और பெரிய உலக दाखरस में से ரட்சிப்பு पिए। உண்டாகட்டும் ஆண்டவரே. बहुत बड़ी दुनिया में இந்த संसार में उद्धार மாதத்திலே हो। திரளான ஜனங்கள் ஆண்டவரே உம்மண்டே வருவார்களாக. परमेश्वर इस महीने में बहुत संख्या में लोग तुम्हारे पास आए। இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், ஜீவன் என்று அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வார்களாக. परमेश्वर वे स्वीकार करे अंगीकार करके यीशु ही मार्ग सत्य और जीवन है। நீ அப்படி செய்கிறதுக்காக ऐसे आप करने वाले हो धन्यवाद। நிச்சயம் செய்வீங்க ஆண்டவரே. आप निश्चित करो, நாங்கள் விசுவாசம் भरोसा करते हैं। இயேசுவின் நாமத்தில் यीशु मसीह के नाम में செபிக்கிறோம் நல்ல प्रार्थना பிதாவே. करते हैं अच्छे पिता। ஆமென். आमेन। என் ஆத்துமாவை கர்த்தரை कि मेरे मन परमेश्वर का धन्य कर, என் முழு முழுமை பரிசுத்த நாமத்தை कि ஸ்தோத்திரம். मेरे पूरे मन परमेश्वर का धन्य कर, என் ஆத்துமாவே கர்த்தரை कि ஸ்தோத்திரம். मेरे मन परमेश्वर का धन्य அவர் कर, செய்த சகல உபகாரங்களையும் उसके மறவாதே. सारे उपकारों को ना भूलना। ஆமென். आमेन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் अब परमेश्वर यीशु की अनुग्रह, தேவனுடைய அன்பும் पिता का பரிசுத்த प्रेम ஆவியினுடைய ஐக்கியமும் और पवित्र आत्मा की संगति உங்கள் அனைவரோடும் आप இருப்பதாக. सभी लोगों के साथ बना रहे। God bless you. प्रभु तुम्हें आशीष மறுபடியும் करेंगे। உங்களை சந்திக்கும் வரை जब तक आपसे मुलाकात नहीं அவருடைய करते கிருபை आप परमेश्वर की உங்களோடு अनुग्रह இருப்பதாக. तुम्हारे साथ रहे। ஆமென். आमेन।